இன்னைக்கு மின்னல் பார்வையில் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்லாண்டிக் கடலில் இருக்கிற டைனோசர்களோட மரபணு ஆராய்ச்சி மையத்திலிருந்து 3 டைனோசர்கள் அந்த ஆராய்ச்சி மையத்தை அழிச்சிட்டு ஜுராசிக் தீவுகளுக்கு தப்பிச்சு போயிருக்கு. டைனோசர்களோட ஸ்பெசிமென்ல இருந்து உயிர் காக்கும் மருந்து தயாரிக்கிறதுக்காக நாயகி ஸ்கார்லெட் ஜான்சன், தொழுது ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஹென்றி, இந்த டீமுடைய தலைவர் டங்கன் எல்லாருமே ஒரு கப்பல்ல டைனோசர் தீவு நோக்கி போறாங்க. அந்த ரியூபன் ஒரு மனிதர், அவருடைய 2 பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருமே ஒரு ஆபத்துல மாற்றறதுனால அவங்களையும் காப்பாத்தி தங்களுடைய கப்பல்ல சேர்த்துக்கிறாங்க அந்த டீம். நாயி ஒரு டைனோசர் கிட்ட இருந்து ஸ்பெசிமென் எடுக்க முயற்சி பண்ணும்போது அது ஆக்ரோஷமா தாக்குறதுனால இவங்க போட்டு சேதாரமாகி ஒரு தீவுல ஒதுக்கிடுறாங்க. ரியூபன் ஃபேமிலியும் பக்கத்துல ஒரு காட்டுல மாட்டிக்கிறாங்க. கடைசியில இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்களான்னு பரபரப்பா விறுவிறுப்பா சொல்ற படம் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல குறிப்பா நாயகியா நடிச்ச ஸ்கார்லெட் ஜான்சன், இசபெல்லா கேரக்டர் நடிச்ச அந்த சின்ன பொண்ணு, ஜேவியர்ங்கிற அந்த பையன், டீம் தலைவர் கதாபாத்திரத்தில் நடிச்சு எல்லாருமே மிருகத்தை பார்த்து பயப்படுறது, அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வருது, மத்தவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு அருமையா கற்பனை பண்ணி பிரமாதமா நடிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் கேரத் எட்வர்ட்ஸ் ஏற்கனவே காட்ஸில்லா மான்ஸ்டர் படங்களை இயக்கியிருக்காரு. படம் டைட்டில் சீன்ல இருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் போகுது. ஆனா போர் அடிக்காத விதத்துல திரைக்கதை ரெடி பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதுற டேவிட் கோயன். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஆரம்பிச்சு வச்ச ஜுராசிக் பார்க்கினுடைய 7வது இன்ஸ்டால்மெண்ட் ஆகும். 97 ஜுராசிக் வேர்ல்டு பிரான்சைஸினுடைய 4வது இன்ஸ்டால்மெண்ட் ஆகும் இருக்கு இந்த படம். ஆனா அந்த படங்களுடைய சீக்வலா வராம இந்த படத்துக்காக ஒரு கதை தனியா ரெடி பண்ணிருக்காங்க. படத்தோட சிஜி ஒர்க், அனிமேஷன் ஒர்க் நல்ல திருப்திகரமாகவே இருந்தது. ப்ரொடக்ஷன் டிசைனிங் ஒர்க் நல்ல அற்புதமா இருந்தது. படத்தோட கேமராமேன் ஜான் மத்திசன் ஒரிஜினலா ஷூட் பண்ண நாடுகள், கடல்கள், தீவுகள், ஆராய்ச்சி கூடங்களை நல்ல சிறப்பா ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. படம் ஆரம்பத்துல இருந்து இடையில ஒரு காமண்டா இருந்தவர் மீதி கிளைமாக்ஸ் வரைக்கும் பரபரப்பா 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டர் ஜாபஸ் ஒலசனை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். அலெக்சாந்திரா டெஸ்பிளேட் இந்த படத்துக்கு அருமையா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணி நம்மள அப்படியே இந்த ஜுராசிக் பார்க்ல கூட்டிட்டு போய் அப்படியே நம்மள டைனோசர்கள் கிட்ட கோர்த்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்திருக்காரு. படத்தோட 3D எஃபெக்ட்கள் நல்லா திருப்திகரமா இருந்தது. அதுக்காக பெரிய டைனோசர்கள் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு வந்து கதறி நம்மள டார்ச்சர் பண்ற மாதிரி சீன் வைக்கல. படத்தோட டைரக்டர் புதுசா ஒண்ணுமே யோசிச்ச மாதிரி தெரியல. அவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி காட்ஸில்லாக்கு பதில் டைனோசர், மத்தபடி அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருக்காரு. படம் எதிர்பார்த்த மாதிரியே தான் போகுது. புதுசால ஒண்ணுமே யோசிக்கவே இல்லை. ஆனா நல்லவேளை அதுக்காக நாய்க்கும் டைனோசருக்கு காதல்லாம் அபத்தமா படத்தை கொண்டு போகவில்லை. சிஜி அனிமேஷன் காட்சிகள் சில இடங்கள்ல பிசுறு தட்டுது. குட்டி டைனோசர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப செயற்கையா தெரியுது. சில இடங்கள்ல ஒளிப்பதிவு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லா அனிமல் ஹாரர் படங்கள்ல வர்ற மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் பயங்கரமான அனிமல் தப்பிக்கிறதால இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காமிக்க போறாங்க தெரியல. ஹாலிவுட்ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல உருவாக்கப்பட்ட மிருகமா இருந்தாலும் அதுக்கும் பூமியில வாழ இடம் இருக்கு. அதை போய் தொந்தரவு பண்ற வாலண்டியரா போய் அடி வாங்க கூடாதுங்கிற வழக்கமான ஜுராசிக் மாரல் வேல்யூ. காஸ்டிங் அண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்தாலும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல அநியாயத்துக்கு போட்டு விட்டதுனால இந்த படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மொத்தத்துல ஜுராசிக் வேர்ல்டு நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பழைய பிரியாணி, ஆனா குழந்தைங்களுக்கு ரோலர் கோஸ்டர் சவாரி. கண்டிப்பா அந்த படம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தியேட்டருக்கு போய் கூட்டிட்டு போய் பாருங்க.